அஸ்ஸலாமு அலைக்கும். உற்பத்தி தொழிற்பாடு அந்த சந்தையில் உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் நடத்தைகள் என்ற ஹெடிங் கீழே நாங்கள் குறுங்காலம்டா என்ன நீண்ட காலம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். குறுங்காலம்னு சொல்றது உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபடுத்தப்பட்ட உற்பத்தி காரணிகளில் குறைந்தது ஒரு உற்பத்தி காரணியின் அளவையாவது மாற்றிக்கொள்ள முடியாத காலம். அதாவது குறைந்தது ஒரு உற்பத்தி காரணி சரி நிலையாக காணப்படும் காலம் குறுங்காலம்னு சொல்லுவோம். நீண்ட காலம்னு சொன்னா உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுத்தப்பட்ட எல்லா உற்பத்தி காரணிகள அளவினையும் மாற்றிக்கொள்ள முடியுமான காலம். அங்கு நிலையான காரணியே காணப்படாது. எல்லா உற்பத்தி காரணிகளும் மாறும் உற்பத்தி காரணிகளாக தான் காணப்படும். அப்படியான காலம் தான் நீண்ட காலம்னு சொல்லுவோம். அப்ப அது உற்பத்தியில குறுங்காலம் நீண்ட காலம்னு சொன்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க பார்ப்போம் உற்பத்தி தொழிற்பாடும் அதன் வகைகள். உற்பத்தி தொழிற்பாடுனா கியூன்னு சொல்றது குவான்டிட்டி, தொகை, வெளியீடு. ஒரு நிறுவனத்தால உற்பத்தி செய்யப்படுற உற்பத்தியின் அளவு, எவ்வளவு பொருட்கள் சேவைகள் நாங்கள் உற்பத்தி செய்யறோம். இதை தீர்மானிக்கிறது எதுன்னா அந்த நிறுவனத்துல எவ்வளவு நாங்கள் உள்ளீடுகள் போட்டிருந்து. நீங்க உள்ளீடுகள் உற்பத்தி காரணிகள் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வெளியீடுகள் கிடைக்கும். அப்போ ஒரு நிறுவனத்துல உள்ளீடுகள்ல ஏற்பட்ட மாற்றத்திற்கும் நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி இதுகள்ல ஏற்பட்ட மாற்றத்திற்கும் இது மாற மாற உங்களோட வெளியீடு மாறும் தானே. நீங்க நிலத்துல அளவு கூட்டினீங்கன்னா உங்களோட வெளியீடு அளவு கூடும். ஊழியர்கள் அளவு கூட்டினீங்கன்னா வெளியீடு அளவு கூடும். ஊழியர்கள் அளவு குறைச்சிங்கன்னா வெளியீடு அளவு குறையும். அப்போ உள்ளீடுகள்ல மாற்றம் ஏற்பட வெளியீடுகள்லயும் மாற்றம் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு பான் பேக்கரி எடுத்தான்னு சொன்னா இங்க மாவுட அளவு மாத்த இங்க வெளியே ஒரு பான் எண்ணிக்கையும் மாறும். பான் பேக்கர்ல வேலை செய்யறாக்கள் எண்ணிக்கை மாற உற்பத்தி செய்யப்படுற பான் எண்ணிக்கையும் மாறும். பான் உற்பத்தி ஈடுபடுத்தப்பட்ட மிஷினரிஸ் இயந்திரங்களோட அளவு மாற பான் எண்ணிக்கையும் மாறும். அப்போ உள்ளீடுகளோட அளவு மாறிக்கிட்ட வெளியீடுகளோட அளவு மாறும். எனவே இந்த மாற்றம் ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பின ஒரு கூறும் ஒரு சமன்பாடு தான் உற்பத்தி தொழிற்பாடு. உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்றது உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்துக்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியான தொடர்பினை காட்டும் ஒரு சமன்பாடு உற்பத்தி தொழிற்பாடு. இந்த உற்பத்தி தொழிற்பாடு தான் இது. Q சமன் F ஓபன் பிராக்கெட் K, L க்ளோஸ் பிராக்கெட். இதுல Qன்னு சொல்றது வெளியீடுகள், அதாவது பொருட்கள் சேவைகள் அளவு. இது எப்படி தீர்மானிக்கப்படுது? Fன்னு சொல்றது ஃபங்க்ஷன், தொழிற்பாடு. எதன் தொழிற்பாட்டால் அந்த வெளியீடு வருதுன்னு சொன்னா Kயும் Lயும். Kன்னு சொல்றது நிலையான காரணி, நிலையான உற்பத்தி காரணி. எல்ன்னு சொல்றது மாறும் உற்பத்தி காரணி. அப்போ ஒரு நிறுவனத்தில் நிலையான உற்பத்தி காரணியும் காணப்படும், மாறும் உற்பத்தி காரணியும் காணப்படும். இந்த ரெண்டு காரணிகளாலையும் தொழிற்பாட்டின் மூலம் இந்த வெளியீடுகள் உருவாக்கப்படும். இதுல கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு வராது, சும்மா ஒரு சமன்பாடு. இதை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். அப்ப என்னது? Q சமன் F K, L. Kன்னு சொல்றது நிலையான காரணிகள், Lன்னு சொன்னா மாறும் காரணிகள். இந்த பாடம் ஃபுல்லாவே நாங்க படிக்கிறதுக்கு நிலையான காரணி எப்பவுமே நாங்க கேபிட்டல் எடுக்கிறது. கேபிட்டல்னு சொன்னா மூலதனம். அப்ப இதுக்கு பிறகு நீங்க வச்சுக்கணும், நிலையான உற்பத்தி காரணி நம்ம மைண்ட்ல வர வேண்டியது மூலதனம். அந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி அன்னைக்கு தானே. அதுல மூலதனத்தை மட்டும் தான் நாங்க நிலையான உற்பத்தி காரணம் எடுத்துக்கிறோம். இந்த பாடத்தை படிக்கிறதுக்காக வேண்டி உங்களோட கைட்லயும் அதை தான் எடுத்துக்கிறாங்க. மாறும் உற்பத்தி காரணி நாங்க எடுத்துக்கிறது லேபர், அதாவது ஊழியர்கள். ஊழியர்கள் அளவை தான் நாங்க மாறும் காரணம் எடுத்துக்கிறோம். அப்ப கேண்டா கேபிட்டல், எல்ண்டா லேபர் ஊழியம். மூலதனம் எப்போதுமே நிலையான உற்பத்தி காரணியாக கருதப்படும். ஊழியம் எப்போதுமே மாறும் உற்பத்தி காரணியாக கருதப்படும். அப்ப அதுதான் இந்த சமன்பாட்டுக்குள்ள விளக்கம். கியூண்டா வெளியீடு, எஃப்னு சொன்னா தொழிற்பாடுகள், கேன்னு சொன்னா நிலையான காரணி, அது எக்கனாமிக்ஸ்ல எப்பவுமே மூலதனமாக கருதப்படும். எல்னு சொன்னா மாறும் உற்பத்தி காரணி, மாறும் உற்பத்தி காரணி எப்பவுமே ஊழியமாக காணப்படும். இது உற்பத்தி தொழிற்பாடுனா பொதுவா என்ன, அதுக்குள்ள பொதுவான சமன்பாடு. இந்த உற்பத்தி தொழிற்பாடு ரெண்டு வகைப்படும். ஒன்று குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு, இன்னொன்று நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடுன்னா என்னன்னு சொன்னா குறுங்காலத்துல நிறுவனம் ஒன்றின் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில அதன் வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்துக்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியான ஒரு தொடர்பினை கூறும் சமன்பாடு குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு. அதே நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு எப்படி சொல்லும் உங்களுக்கே சொல்லு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், நீண்ட உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் நீண்ட காலத்தில் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில் வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்துக்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியான ஒரு தொடர்பினை காட்டும் சமன்பாடு நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. இந்த இடத்துல நான் உற்பத்தி தொழிற்பாடுக்கு வரைவிலக்கணம் சொல்லிக்கிட்டா நீண்ட காலம் குறுங்காலம் வேர்ட்ஸ் பாவிக்கலாம். இந்த இடத்துல நீங்க வரைவிலக்கணம் சொல்லிக்கிட்டா அந்த சொற்களை பாவிச்சுக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். இருந்தாலும் அதுலயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் சொல்றேன், குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடுன்னு சொல்றது குறுங்காலத்துல தானே. அதை நாங்க குறுங்காலம் சொல்லாம அதுக்கு பதிலா என்ன சொல்ல போறோம்னா உற்பத்தி நிறுவனம் ஒன்றின்
உற்பத்தி காரணிகளுடைய இயல் அளவையும் தொழில்நுட்பத்தை மாற்றிக்கொள்ள முடியாத போது. அப்ப குறுங்காலம் தான் அது. நீங்க குறுங்காலம்னு போட்டது பிழை இல்ல. அது நீங்க குறுங்காலத்தில் என்று சொல்லாம அதுக்கு பதிலா எதை பாய்க்கிறீங்க? உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி காரணிகளுடைய வினைத்திறனையும் இல்லாட்டி இயல் அளவையும் தொழில்நுட்பத்தினையும் மாற்றிக்கொள்ள முடியாத போது அப்படின்னா அது குறுங்காலத்தை தான் குறிக்குது. முடியாத போது நிறுவனம் ஒன்றின் மாறும் உற்பத்தி காரணிகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு. ஏன்னா குறுங்காலத்துல நாங்க உள்ளீடுகள் எல்லாமே மாற்றம் அடைய போறது இல்லை. நாங்க இங்க உள்ளீடுகள் ஏற்பட்ட மாற்றத்துக்கும் வெளியீடுகள் ஏற்பட்ட மாற்றத்துக்கும் சொல்றோம். ஆனா குறுங்காலத்துல எல்லா உற்பத்தி காரணியும் மாறுமா? இல்லையே. எனவே நாங்க என்ன சொல்றோம்? அந்த காலத்துல மாறும் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில வெளியீடுகள்ல ஏற்பட்ட மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பினை கூறும் ஒரு சமன்பாடு, தொழில்நுட்ப ரீதியிலான தொடர்பினை காட்டும் ஒரு சமன்பாடு குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப இதுக்கு வரைவிலக்கணம் சொல்றதை விட இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம். எப்படி? குறுங்காலத்துக்கு பதிலாக நீங்க என்ன சொல்றீங்க? உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி காரணிகளின் வினைத்திறனையும் தொழில்நுட்பத்தினையும் மாற்றிக்கொள்ள முடியாத போது உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் மாறும் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில் வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு தொடர்பினை காட்டும் சமன்பாடு குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு. அந்த சமன்பாடு எப்படி சொன்னா Q சமன் if K. K மாற்றம் அடையாது. ஏன்னா K வந்து ஒரு நிலையான காரணி. குறுங்காலத்தில் நிலையான காரணி காணப்படும், மாறும் காரணி காணப்படும். K நிலையானது. L வந்து மாறும் காரணி. L1 L2 L3 இப்படி Ln வரைக்கும் எத்தனை L வேணாலும் இந்த பாவிக்கிறோம். ஏன்னா K நிலையான காரணி மாற்றம் அடையாது, ஒரே ஒரு K தான் வரும். L வந்து மாறும் காரணி. L1 L2 L3 Ln வரைக்கும் போகும். அப்ப இதுதான் குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட்டுக்குள்ள சமன்பாடு. அது ஓகே. இப்ப நாங்க வரும் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு சும்மா பொதுவா எப்படி சொன்ன நீண்ட காலத்தில் உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு தொடர்பினை காட்டும் சமன்பாடு தான் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான் நாங்க நீண்ட காலம் சொல்ல பாவிக்காம அதுக்கு பதிலா என்ன சொல்ல போறோம்டா, உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் அனைத்து காரணிகளும் மாறும் காரணிகளாக உள்ள போது. அப்ப அனைத்து காரணிகளும் மாறும் காரணி ஆகிதுன்னா அது என்ன காலம்? ஆட்டோமேட்டிக்கா அது நீண்ட காலம் தான். எனவே உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் அனைத்து காரணிகளும் மாறும் காரணிகளாக உள்ள போது அதன் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் இடையிலான தொடர்பினை தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு தொடர்பினை காட்டும் சமன்பாடு நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க மாறும் உற்பத்தி காரணிகள் நிலையான உற்பத்தி காரணிகள் சொல்ல தேவையில்லையே. நான் அந்த வரைவிலக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே என்ன சொல்றேன்? உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் அனைத்து காரணிகளும் மாறும் காரணிகளாக உள்ள போது. அப்ப அதுல என்ன சொல்லியாச்சு? இங்க இருக்கிற எல்லா காரணிகளும் மாறும் காரணி. எனவே இது நீண்ட காலம் நாங்க மறைமுகமா சொல்லிட்டோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? உற்பத்தி நிறுவனத்தின் உள்ளீடுகள் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் வெளியீடுகள் ஏற்பட்ட மாற்றத்திற்கும். அப்ப இந்த இடத்துல நாங்க உள்ளீடுகள் சொல்றது எல்லாமே மாறும் உள்ளீடுகள் தான். எனவே அதை நம்ம வேறையா சொல்ல தேவையில்ல. மாற்றத்துக்கு இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு தொடர்பினை காட்டும் சமன்பாடு நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப இதுக்குள்ள வரைவு இன்னொரு கேள்வி சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் அனைத்து உற்பத்தி காரணிகளும் மாறும் காரணிகளாக உள்ள போது அந்நிறுவனத்தின் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் இடையிலான தொடர்பினை காட்டும் ஒரு சமன்பாடு நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. இப்ப நீண்ட காலம் தானே, இதுல இருக்கிற எல்லா காரணிகளும் மாறும் காரணிகளாக காணப்பட்டதால அந்த சமன்பாடு இப்படி வரும். Q சமன் F தொழிற்பாடு. இப்ப K நிலையான காரணி இல்லை, K ஒரு மாறும் காரணி. ஏன்னா இது நீண்ட காலம். எனவே K1 K2 K3 அது Kn வரைக்கும் போகும். அதே மாதிரி இங்கால L1 L2 L3 அது Ln வரைக்கும் போகும். இதுதான் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப சரியா? முதலாவது உற்பத்தி தொழிற்பாடு என்னன்னு சொல்லி அதுக்குள்ள பொதுவான சமன்பாடு இது. அதுக்கப்புறம் அது ரெண்டு வகைப்படும், குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடும் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடும். குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடுக்குள்ள சமன்பாடு இது. இதுல K வந்து நிலையாக காணப்படும். அது K1 K2 K3 போறது இல்ல. ஆனா L வந்து போகும். ஏன்னா L மாறும் காரணி. இங்க ரெண்டு காரணி மிகுது குறுங்காலம். நீண்ட காலத்துல Kயும் மாறும் காரணி, Lலும் மாறும் காரணி தானே. எனவே Kயும் K1 K2 K3 சொல்லி போகும், Lலும் L1 L2 L3 சொல்லி போகும். இதுக்குள்ள கணக்குகள் வாரதில்லை. இது ஒரு நோட்ஸ் பாடம் தான். இந்த நோட்ஸை மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கொண்டா போதும். அப்ப சரியா? அப்ப இன்னொரு நான் லாஸ்டா சொல்லி முடிச்சுக்கொள்றேன். உற்பத்தி தொழிற்பாடு என்று பொதுவா சொன்னா உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில் வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான தொடர்பினை காட்டும் ஒரு சமன்பாடு.
அப்படி சொன்னா சரி. அங்க நீங்க காலங்களை பத்தி பேச தேவையில்லை. இது ரெண்டு வகைப்படும். ஒன்று குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு, இன்னொன்று நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடுன்னா என்னது? அந்த இடத்துல நீங்க குறுங்காலம் என்று சொல்ல பாவிக்காம நீங்க இப்படி சொல்ல போறீங்க. உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி காரணிகளின் வினைத்திறனையும் தொழில்நுட்பத்தினையும் மாற்றிக்கொள்ள முடியாத போது அந்நிறுவனத்தின் மாறும் காரணிகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் அதன் அடிப்படையில் வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு தொடர்பினை காட்டும் சமன்பாடு குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு. அது குறுங்காலம். நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடுன்னு என்னன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நீங்க நீண்ட காலம் பாவிக்க கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்றோம்? உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் அனைத்து உற்பத்தி காரணிகளும் மாறும் காரணிகளாக உள்ள போது அதன் உள்ளீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் வெளியீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு தொடர்பினை காட்டும் சமன்பாடு நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள சமன்பாடு எழுதிக்கணும். இதுல என்ன விஷயம்னா, இப்ப நான் இந்த குறுங்கால தொழிற்பாடும் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு சொல்லிக்கிட்டா அந்த குறுங்காலம் நீண்ட காலம்ன்ற வேர்ட்ஸுக்கு பதிலாக நான் வேற வேர்ட்ஸ் தானே பாவிச்சேன். இந்த இடத்துல குறுங்காலம் சொல்லாம உற்பத்தி காரணிகளோட வினைத்திறனையும் தொழில்நுட்பத்தினையும் மாற்றிக்கொள்ள முடியாத போதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் அனைத்து உற்பத்தி காரணிகளும் மாறும் காரணிகளாக உள்ள போதுன்னு சொல்றேன். அதுதான் சரியான மெத்தட். உங்களுக்கு அப்படி வரல, நினைவு வரலன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல குறுங்காலத்தில் நீண்ட காலத்தில் பாவிச்சுக்கொள்ள. குறுங்காலத்தில் உற்பத்தி நிறுவனம் ஒன்று உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் பாவிக்க மேலும் இந்த இடத்துல நீண்ட காலத்தில் உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் சொல்லி பாவிக்கவும் மேலும். அப்ப இந்த இடத்துல குறுங்கால நீண்ட கால சொற்களை பாவிக்கலும் இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன சொற்களை பாவிக்கிறது நல்லது. சரி, அப்ப இதோட அவ்வளவுதான் இந்த செக்ஷன். இதுல நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க.